வாங்க நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, நூக்கல் எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் மாற்றி காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். காய்கறி நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் பச்சை மிளகா, காரத்துக்கு நம்ம இந்த கிரேவிக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா சேர்க்கும் போது அதை கீரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதனால் நான் கீரி சேர்த்துருக்கேன். இதுவும் லைட்டாக வதங்கட்டும். இது வதங்கினதும் இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசாவும் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக நான் ஒரு 10லேருந்து 20 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரி பயிரையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கூடவே துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதுதான் இந்த குழம்புக்கு ஃப்ளேவர், டேஸ்ட்லாம் அதிகரித்து கொடுக்கும் இந்த மசாலா தான். அதனால் நல்லா வறுத்து விடுங்க. இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் வச்ச வெஜிடபிளும் 2 விசில்லே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சுருந்த காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி ஆட் பண்ணதும் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது காயெலாம் ஆல்ரெடி வெந்துடுச்சு. மசாலாவும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சிட்டோம். அதனால் இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்கள் இதை சப்பாத்தி கூட, பூரி கூட, இடியாப்பம் கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.